என்னோட பிரசங்கம் இதோட முடிஞ்சு போச்சுங்க. யாராச்சும் கேள்வி கேட்கிறப்ப இந்த கேளுங்க. அமைதியா இருங்க. சத்தம் போடக்கூடாது. அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு போல இருக்கு. ஐயா நீங்க கேளுங்க. ஐயா, நீங்க சாமியை கல்லுங்கிறீள். அது சாதாரண கல் இல்ல. நாங்கெல்லாம் மந்திரோச்சாரணம் பண்ணி அதை சாமியை ஆக்கி இருக்கோம். மொட்டைப்பாறையில இருந்து உடைச்ச கல்லுக்கு மந்திரம் சொல்லி அதை சாமி ஆக்குறதுக்கு பதிலா ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு மந்திரம் சொல்லி மேல் ஜாதிக்காரன் ஆக்குனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் இல்லைங்களா? அது சரி, நீங்க கடவுளே இல்லைங்கிறீள். ஆனா அதே கடவுள் உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன செய்வீள்? கடவுள் இருக்குதுன்னு சொல்லுவேனுங்க. வெங்காயம் வந்து நிக்க மாட்டேங்குதுங்களா? ஐயா, இருக்கிற மதத்தை எல்லாம் குத்தம் சொல்றீள். அப்ப நீங்களே புதுசா ஒரு மதத்தை சொல்ல வேண்டியதுதானே? வீட்டுக்குள்ள அசிங்கம் இருக்குது, நாத்தம் அடிக்குது, எடுத்து வெளியே போடுங்கன்னு சொன்னா அதுக்கு பதிலா அங்க என்ன கொண்டு வந்து வைக்கிறதுன்னு கேட்டா என்ன நியாயம்? அது புதுசா ஒரு மதத்தை சொல்றது என் வேலை இல்லைங்க. இருக்கிற மதத்துல மனுஷனா நடத்துறது இல்லைங்க. சமத்துவம் இல்லைங்க, ஒழுக்கம் இல்ல. ஒழுக்கத்தையும் மனுஷ சமத்துவத்தையும் போதிக்கிற மதத்தையோ கடவுளையோ நம்புறவங்களை பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லைங்க. பென்சில் உடைச்சு போச்சுங்களா? ஐயா, இந்த பேனாவால எழுதுங்க. இங்க வாங்க, இந்த பேனா கொண்டு போய் அங்க கொடுங்க. நாயகர்வாள், நீங்க என்ன க்ஷமிக்கணும். எல்லாரும் உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்றா. மத்தவா கருத்துக்கு நீங்க ரொம்ப மதிப்பு கொடுக்கிறீள். உண்மையிலேயே நீங்க மகா பெரியவா. எங்க ஆளுங்க